இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா செவ்வாய்ப்பேட்டில் இருக்கிற டிஎன்ஹெச்பியில் இருக்கிற ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஏ டைப் ஹவுஸ் 344 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாவில் அழகாக பில்டப் பண்ணியிருக்கிற ஒரு அழகான வீடு. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ப்ளஸ் G+1 கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ ஹாலு, கிச்சன் எல்லாமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நல்லா ஒரு விண்டோ, டோர் இது எல்லாமே நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. இதனுடைய ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 13 ஃபீட் ரோடு வந்துடும். உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் வந்துருச்சு. அது வந்து செமி ஃபர்னிச்சரில் அழகாக ஸ்லாப்லேருந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. ஒரு பெட்டு போடுற அளவுக்கு அழகாக வந்து இடம் விட்டு அந்த 344 ஸ்கொயர் ஃபீட்லேயே அழகாக கட்டியிருக்காங்க. அது உங்கள் பட்ஜெட்டில். ஸோ பெட்ரூம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா வந்துடும். ஸோ கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பேசஸ் வச்சு செமி ஃபர்னிச்சரோட அழகாக வந்து பார்த்திங்கன்னா எந்த திங்ஸும் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி நிறைய வச்சு கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் ஏரியா கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கு, திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு ஹவுஸ் தான். லோன் தேவைப்பட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம இந்த வீட்டுடைய G+1ன்றதால மேலே ஒரு ரூம் மட்டும் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மேலே ரூமில் கிச்சன் மட்டும் இல்லை, மற்றபடி பாத்ரூம் ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா மேலே திங்ஸு எடுக்கணும் போகணுன்றதுக்காக அந்த ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க.